வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில அந்த கேது பகவான், அடுத்து அந்த மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்றும், அடுத்து சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கையோடு இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். கிரகங்களின் பெயர்ச்சியினால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நன்மை தீமைகள், அடுத்து என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய ராசி அதிபதி சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறதுனால இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த ஆடம்பர விஷயங்களிலோ, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பணம் சம்பந்தப்பட்ட வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் பெரிய ஈடுபாடு இருக்காது. லைஃப ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள்ல மட்டும்தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் முயற்சி பண்ணுவாங்க. பெரிய அளவுக்கு நகை போடணும், பெரிய அளவுக்கு நம்ம ஸ்டேட்டஸா இருக்கணும் அப்படின்லாம் அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்காது. பட் சில விஷயங்கள் இவர்களுக்கு ஆள் மனதுல தன்னுடைய லைஃப்ல இதை அச்சீவ் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த ஏக்கங்கள் அப்படின்றது இருக்கும். சின்ன வயசு ஒரு விஷயமாக இருக்கலாம். ஒரு சின்ன வயசுலயே ஒரு டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இவங்க நம்ம வந்து இந்த இடத்துல வேலை பார்க்கணும், நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷன் இந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக சின்ன வயசு ஏக்கங்கள் கூட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஆள் மனதுல அப்படியே இருக்கும். அதெல்லாம் சில இடத்துல இவர்களால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். அதற்காக தன்னுடைய குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. தான் என்ன ஆகணும்னு நினைச்சாங்களோ அதற்காக தன்னுடைய குழந்தைகளை ரொம்ப மெனக்கெட்டு, தனக்கு வருமானம் இல்லாட்டி கூட அந்த குழந்தைகளுக்காக சில விஷயங்களை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய இந்த சித்திரை, சுவாதியை விட ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் விருச்சிக ராசியிலயும் இருக்கிறாங்க. ஆனா இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் தான் ரொம்ப டவுன் டு எர்த்தா, யார் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுடுவாங்க. அது நல்லதா, கெட்டதா, நன்மையா, தீமையா இதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவங்க சொன்னாங்க நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குமே ஒழிய அதற்குண்டான எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத நபர்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய 5ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அதே மாதிரி தெய்வ அமைப்பு இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல உங்களுக்கு 5 கிரகங்களின் சேர்க்கை நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு வேலை இழந்தவர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாக வேலையே இல்லை மேடம், ரொம்ப போயிருக்கிறேன், எந்த விதமான முயற்சி செய்தும் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றேன், உள்நாடு, வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் இந்த மாதிரியாக எல்லா இடத்துலயும் அப்ளை பண்றேன், எந்த ஒரு வேலைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நிறைய ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். நீங்க அப்ளை பண்ண இடத்துல இருந்தெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நல்ல என்ன சொல்றது, ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணி இறுதி வரைக்கும் போகக்கூடிய ஒரு அமைப்பு. இறுதி சுற்றுல உங்களுடைய திறமையை பார்த்து அவங்க உடனே உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியாக காத்திருந்ததற்கு பயனாக தான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சலனம் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா ஹெவி ஒர்க் லோடு, அதாவது யாருமே செய்ய முடியாத வேலையை கூட இந்த துலாம் ராசி அன்பர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியாதா, நம்ம கொஞ்சம் பிரேக் எடுக்க கூடாதா அப்படின்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அந்த இடத்தை மாற்றுவதற்குண்டான சில முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்துல வேலையை விடணும்னு ஆசைப்படாதீங்க. வேலையை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த வேலையை விட்டதுக்கு அப்புறம் உங்க மனநிலைய பெரிய அளவுக்கு பாதிக்க
பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புல வந்துரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துல உங்களுடைய வேலையினுடைய சுமை அப்படின்றது கண்டிப்பா தீர்ந்து போயிடும். இந்த துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புதிதாக தொழில் அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால ஏதாவது எதிர்மறையாக யோசித்து அந்த தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த 11ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாராக சில நபர்கள் இருப்பாங்க. அதனால இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதத்துல நான் இன்னமே வேலைக்கு போக மாட்டேன், நான் எனக்குன்னு சுயமாக தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரியாக சில முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு மாசம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அடுத்த மாதங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அதனால ரொம்ப கவனமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. மாணவ பருவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். மாணவர்கள் எதையும் பத்தி கண்டுக்காம தன்னை வந்து ஒரு மிகைப்படுத்தி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணணும், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு இருந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டடா இருக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர், அந்த எக்ஸாம் எழுதணும், இந்த எக்ஸாம் எழுதணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி மாணவர்கள். விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய டார்கெட்ஸை இந்த மாதத்துல அச்சீவ் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 காம்படிஷன் போறீங்க அப்படின்னா அந்த 10 காம்படிஷன்ல 80% நீங்க வின் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம் இருக்கு. எல்லா இடத்துலயும் வின் பண்ணிருவீங்க. ஏதாவது 1-2 போட்டிகள் மட்டும்தான் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல நான் சொன்ன மாதிரி முதல்லயே சொன்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. ஏன்னா எந்த மாதிரியான தொழில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஜாதக ரீதியாக ஒண்ணு இருக்கும், ராசி ரீதியாக வேற தொழில்கள் அப்படின்றது இருக்கும். அதனால எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.